ஃப்ரெண்ட்ஸ், 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருந்த நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு. அதாவது என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் ஒரு ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன். அதாவது ஜனவரியில் ஒரு ஃபாலோ நம்பர் எடுத்தோம். என்னென்னா 444 அப்படின்ற ஒரு நம்பர். ஓகேவா? அந்த 444 அப்படின்ற நம்பரு வரணுன்னா 772 அந்த பாக்ஸ் வரணும். அப்படி இல்லைன்னா 227 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வரணும். அது வந்தால் தான் நமக்கு அந்த க்ளூ. அப்போ வந்து நாம் 444 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா? இப்போ இந்த மாதத்தில் கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ நம்பர் வீடியோ போடும்போதுமே அந்த 444 பற்றி சொல்லியிருப்பேன். அதுலேயுமே அந்த 772 இல்லை 227 அப்படின்னு நம்பர் வந்தால் தான் நமக்கு அது வரத்துக்கு சான்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கவனமாக பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நம்பரு. ஓகேவா? இப்போ நமக்கு 772 அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு. அதனால் 444 அப்படின்ற நம்பரை அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்பவும் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம 29ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகேவா? இந்த 72 பிசி வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் 28ஆம் தேதி கொடுத்துருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன். 052 அப்படின்ற நம்பரும் எடுத்தோம். இந்த 72 பிசி வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். அது ஒரு நாள் தள்ளி இப்போ வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த 95 அப்படின்ற நம்பருக்கு 72 தான் செட்டு. மெம்பர்ஷிப் வீடியோவில் அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். அது 45 72 அப்படி செட்டில் நமக்கு இங்கே 95ன்னு வந்த உடனே 72 அப்படின்ற நம்பரு பிசியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த 750 அந்த கேமை வந்து இந்த 501 கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் அதாவது இந்த 159ம் 015 தான். இந்த 041 இந்த 501 இதை கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 750க்கு 295மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது கேப்பில் இந்த 772 நின்றுச்சு, அதையுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கேமை வந்து கவனமாக பாருங்கள். ஒரு சில டிப்ஸு நம்ம சொல்கிறோம். அதை வச்சு நீங்கள் வந்து கேமை வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஓகேவா? எப்போவுமே கேரளா கேமில் ஒரு நம்பரை அதாவது அந்த நம்பரோட ஜாயிண்ட் ஆகி தான் இன்னொரு நம்பரு ரிசல்ட் வரும். அது மிஸ் ஆகாது. அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள். 77 ஏபி கீழே 07, அப்புறம் ஏபி 77 கீழே ஒரு 08. ஓகேவா? இப்போது திரும்பவுமே ஏபியில் நமக்கு 77. ஸோ 09 அப்படின்ற நம்பரு வரணும். அப்படி இல்லைன்னா 06 அப்படின்ற நம்பர் வருமா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? நமக்கு 07 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவுமே 07 கூட வரலாம். பார்த்துங்க. அது மொத்தத்தில் 0ன்ற நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பிசி 72ம் ஏபி 77ம் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த சார்ட்டை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். அதை கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 46 கவனிங்க. இந்த 46 கீழே பாருங்கள் 22. ஸோ இந்த ரெட்டு மார்க் வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, இந்த 46 கீழே 22 நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப பாருங்கள். இந்த 22க்கு பாருங்கள் 77. இந்த 77 வரும்போது பாருங்கள் அந்த 46 96 அப்படின்ற நம்பர் வருது. அதாவது 22க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 77 வந்த உடனே அதுக்கு மேலே இருக்கிற 46 இங்கே 96ன்னு வருது. அது பாருங்கள் 77க்கு திரும்ப இந்த 96க்கு 46 அப்படின்ற நம்பர் வச்சு, அதாவது இதே 46 இங்கே வரும்போது பாருங்கள் நமக்கு திரும்பவுமே அந்த 96 46ன்னு டைரெக்டாக வருது.
இல்லை இந்த 46 டைரெக்டாக இங்கே வரும்போது நமக்கு அது கீழே இருக்கிற 22 நமக்கு இங்கே 77 வச்சு திரும்ப அந்த 46 வரும்போது கரெக்டாக பாருங்கள் 72 அப்படின்ற நம்பருமே வருது. ஸோ என்னென்னா இங்கே என்ன மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 46ஐயும் 77ஐயும் மேட்ச் பண்ணி கேமு வருது. ஓகேவா? அப்போது ஒரு நம்பரை வச்சு தான் இன்னொரு நம்பர் வரும். நாம் அதை கவனமாக பார்க்கணும். ஸோ இங்கே இந்த கேம் முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை, அந்த கேமு திரும்பவுமே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதை நாம் பார்க்குறதுல தான் நமக்கு அதை இங்கே பாருங்கள், திரும்ப பாருங்கள் 72க்கு 77. இப்போ அது கீழே பாருங்கள் கரெக்டாக இந்த 46 91 அப்படின்னு வருது. இப்படி தான் கேம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு என்னன்னா, ஆனால் இதுக்கு இடையில் 77 வந்திருக்கும், அந்த 77க்கு 27 72 வந்திருக்கும். ஆனால் அது ஒரு சில நேரத்தில் வராமல் இருந்திருக்கும். அதுக்கு பாருங்கள், ஆனாலுமே ஒரு நாள் 2 நாள் தள்ளியுமே அந்த நம்பர் வந்துடும். இங்கே பாருங்கள் 77 ஒரு நாள் விட்டு பாருங்கள் அந்த 96க்கான ஆப்போசிட்டு என்ன வந்திருக்கு பார்த்துங்க 19 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே பாருங்கள் அந்த 19க்கு 41 அப்படின்னு இந்த இடத்துல வரும்போது எவ்வளோ நாள் கேப் விட்டாலும் அந்த பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் 27 வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதனுடைய செட் அது எப்படி இருந்தாலுமே வந்துடும். இந்த மாதிரி ஃபாலோ நம்பர்ஸும் எடுக்கலாம், அடுத்த நாளையுமே அதை ப்ளே பண்ணலாம். ஸோ அப்படி வச்சு தான் இந்த 72 நான் இந்த இடத்துல கெஸ்ஸிங் கொடுத்தேன். அது கரெக்டாக ஒரு நாள் தள்ளி வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன கெஸ்ஸிங் எடுக்கணும் இதை வச்சு நான் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த 91 அதாவது 46 22 எங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் 77 22 பாருங்கள் 96 திரும்பவும் 96 அப்படின்னு வந்திருக்கு. அது கீழே இந்த 74 கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க சொல்கிறேன். ஓகேவா? 74 வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 77க்கு அடுத்து பாருங்கள் எப்படி கேம் வருது பாருங்கள். இந்த 56 வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 56 தான் நமக்கு 29ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. ஏசியில் பாருங்கள் 51க்கு 56, அந்த 77க்கு 72 ஏசி. ஓகேவா? கவனமாக பாருங்கள். சேம் தான். இந்த 56க்கு 51, 22க்கு 72. ஓகேவா? இப்போ பாருங்கள் அதையே பாருங்கள் ஏபியில் பாருங்கள் 22க்கு 22, இந்த 56க்கு நமக்கு கரெக்டாக 01 எப்படி இருக்குது பாருங்கள் கேமு. இங்கே பாருங்கள் 35 கீழே ஒரு 77, அந்த 77 இங்கே வரும்போது பாருங்கள் கரெக்டாக வந்து 35. ஓகேவா? இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி தான் நம்பர் வரும். நாம் அதை கவனமாக பார்த்து ப்ளே பண்ணணும். இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் அங்கேவே பாருங்கள் இந்த 56 பிசி இங்கே பாருங்கள் 77. அதாவது இந்த கேம் தான் இப்போ நமக்கு வந்தது. இந்த 56க்கு இந்த ஏசி 56, அந்த 77க்கிற 72, அதைத்தான் நான் இங்கேயுமே மார்க் பண்ணி வச்சுருந்தது. இது பாருங்கள் 56 22, இங்கே பிசி 56, அது கீழே ஒரு 77. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏசியில் 07, அது கீழே ஒரு ஏசியில் ஒரு 77. ஓகேவா? இப்போ நமக்கு அதே மாதிரி இப்போ இது என்னன்னா 70 77 இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு திரும்ப ஏசியில் இல்லை பிசியில் அந்த 70 77 மேட்ச் ஆகணும். இங்கே பாருங்கள் 77க்கு ஒரு 07. ஓகேவா? மேட்ச் ஆச்சுங்களா? இங்கே பாருங்கள் இப்போது ஏசியில் 77க்கு பதில் 72 வச்சா அது கீழே அந்த 70ன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். இல்லை டைரக்ட் 75 இல்லைன்னா 25 அந்த மாதிரி எதனா வரணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக 72க்கு 70 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இந்த 72க்கு 77 அப்படின்ற நம்பரை 27 அப்படின்னு ஏசியில் வைக்கும்போது அது கீழே பாருங்கள் அந்த 70ன்ற நம்பரை 75 அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகி தான் வரும். எதுவுமே வந்து காரணம் இல்லாத நம்பர் வராது. அப்படி கெஸ்ஸிங் வைக்கிற நம்பரு நீங்கள் கேரளா கேம் வரைக்கும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம். நீங்கள் எத்தனை டிக்கெட்டு ப்ளே பண்ணாலுமே ஓவர்லோடு இல்லை அது ஏதோ ஒரு காரணத்தினால ரிசல்ட் அடிக்கலை அப்படின்னெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா கதை.
நீங்கள் லட்சம் டிக்கெட் ப்ளே பண்ணாலும் அடிக்கிற நம்பர் கண்டிப்பாக கேரளா கேமில் வந்தே தீரும், மிஸ் ஆகாது. ஓகேவா? பாருங்கள், நமக்கு ஏசி 51க்கு, ஏசியில் 77க்கு 72 இப்போ வந்த கேம் தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம தேடிட்டே இருந்தால் அதோடைய மேட்சிங் நம்பர்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதை கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 71 அப்படின்ற நம்பரை தான் சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எப்படின்னா இங்கே பாருங்கள், 22க்கு பிசியில் 71 பிசி. ஓகேவா? இதே மாதிரி பாருங்கள், இன்னும் 2 இடத்துல மார்க் பண்ணி வச்சோமே. இங்கே பாருங்கள், 17க்கு ஒரு 27. ஸோ நமக்கு இப்போ 72 அப்படின்ற நம்பர் பிசியில் வந்திருக்கு. அந்த பிசி 72க்கு இந்த 71 அப்படின்ற நம்பரை நாம் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அப்போது ஏபியில் என்னன்னா 47 அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பாருங்கள் 74 ஒரு 22. ஓகேவா? அப்போ என்னன்னா இந்த 77க்கு அப்படியே 74 அப்படின்ற நம்பரு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 77 46 அது கீழே 74 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இதோட ஜாயிண்ட் ஆன நம்பர் தான் இப்போ நமக்கு இந்த 22ம் 40, அதாவது இதனுடைய ஜாயிண்ட் இங்கே வந்துச்சு. அது கீழே இருக்கிற 74 அடுத்து இங்கே வருது பாருங்கள், 74க்கு 22 அப்படின்னு. ஓகேவா? அது இப்போ நமக்கு 22 நமக்கு ஏபியில் 77 அப்படின்னு வந்திருக்கு. அதனால இந்த 74 அப்படின்ற நம்பரை நம்ம ஏபியில் 47 அப்படின்னு செட் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், இங்கே 77 46 74. அது இங்கே பாருங்கள், நமக்கு 22 96 74. ஓகேவா? இது எல்லாமே ஒரே மாதிரி மேட்சிங் நம்பர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கும் 3 மாதம் கேப் இருக்கும். இதுக்கும் இதுக்குமே 3 மாதம் கேப் இருக்கும். அப்போ நமக்கு இந்த 77 96 இந்த 74, அதே மாதிரி 22 96 74 அப்படின்ற நம்பர் இங்கே வந்திருக்கு. இப்போ நமக்கு என்னென்னா 77 டைரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் இந்த 96 96 91 இது இங்கே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அப்போது அந்த கீழே இருக்கிற 74 அப்படின்ற கேமை இங்கே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், 77க்கு 74. புரியுதா? பாருங்கள், இதுவுமே சேம் நம்பர் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். பாருங்கள், 77 74 64. ஸோ இதை கரெக்டாக கவனமாக பாருங்களேன். இங்கே 77க்கு இங்கே ஒரு 77, அது கீழே 96க்கு அது கீழே 46. ஓகேவா? இப்போது இந்த 74 ஃபஸ்ட்டுலேயே பாருங்கள், இங்கே 74 அப்படின்னு வந்துடுது. அப்போது 77 வந்துச்சு, அதுக்கப்புறம் 74ன்னு வந்துச்சு. அந்த கேப்பில் இருக்கிற 96 இங்கே 64 அப்படின்ற நம்பர் வருது. அதனால் இப்போ 77க்கு நாம் டைரெக்டாக 74 அதை 47 அப்படின்னு ஏபியில் வச்சு சி போர்டில் இந்த 71 மேட்ச் பண்ணால் நமக்கு 471 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நாம் 471 அப்படின்ற ஒரு நம்பரை எடுத்துட்டோம். அடுத்த ஒரு நம்பர் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு தான் எவ்வளோ அக்கப்போர், என்ன பண்ணுறது. சரி பாருங்கள். ஓகே, இந்த 552 வாட்ச் பண்ணுங்கள். 552 ஒரு நாள் விட்டு 750 அப்படின்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நாள் விட்டு 501 அப்படின்ற நம்பரை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 55 பிசியில் ஒரு நாள் விட்டு 50 அப்படின்னு வைங்க. இந்த சி போர்டில் இருக்கிற 2 ஏ போர்டில் 7 அப்படின்னு வச்சிங்கன்னா 750 அப்படின்னு வரும். அதாவது
ஏசியை 52 அப்படியே திருப்பி 70 அப்படின்னு வச்சா நமக்கு பி போர்டில் 5க்கு 5 அப்படியே நின்றுச்சுன்னா 750 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதை அப்படியும் பார்க்கலாம். இந்த 55க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 50, அந்த சி போர்டில் 2க்கு 7 அப்படின்னு வைக்கலாம். இப்போது நமக்கு அதே சேம் மெத்தடில் இப்போ நமக்கு ஒரு நாள் விட்டு ஏபி 50 வந்துச்சு. இப்போ நமக்கு ஈஸி தான். பிசியில் 55 அப்படின்ற நம்பரை வச்சிடலாம். அப்படி 55 அப்படின்ற நம்பர் வச்சுட்டா இந்த 1க்கு கரெக்டாக நமக்கு இங்கே 6 அப்படின்னு வரணும். 655 அப்படின்னு வரணும். மெம்பர்ஷிப் வீடியோவில் என்றைக்குமே நான் 655 அப்படின்ற நம்பரு ஒரு ரூட்டில் எடுத்திருந்தேன். ஸோ அது நமக்கு வரல. ஆனால் பிசி 81 அப்படின்ற ஒரு நம்பரும் இந்த தேதியில் வரணும். அதுதான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையுமே சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 56 ஒரு 36 ஓகேங்களா? 2 நாள் விட்டு பாருங்கள். 31 2 நாள் விட்டு 51. ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இதை பாருங்கள். இந்த 51க்கு நமக்கு இங்கே கரெக்டாக 01 அப்படின்னு வந்துச்சு. அப்போ நமக்கு ஒரு நாள் விட்டு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 56 51 ஓகேவா? 51 இப்போ நமக்கு இங்கே 51 அதுக்கு நமக்கு ஒரு 01 ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு நாள் விட்டு இந்த 51லேருந்து ஒரு நாள் விட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 36 2 நாள் விட்டு 31 அதுக்கு 2 நாள் விட்டு 51 அதுக்கு மேலே ஒரு நாள் கேப்பில் 56. ஸோ அப்போ நமக்கு இப்போது இந்த 01 51க்கு 01 வந்துச்சு. இந்த கேப்பில் இருக்கிற 31 நமக்கு கரெக்டாக 81 அப்படின்னு இந்த இடத்துல அடிக்கணும். அப்படி 81 அடிக்கும்போது 481 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். ஓகேவா? பாருங்கள், 30ஆம் தேதிக்கு நமக்கு இந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் வந்திருக்கு. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதோட கெஸ்ஸிங் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு பழகுங்க. ஓகேவா? எப்போவுமே ஒரு நம்பரை வச்சு தான் இன்னொரு நம்பர் ரிசல்ட் வரும். அதை ஒட்டி தான் அடுத்த ரிசல்ட்டுமே வரும். நாம் அதை கவனமாக பார்த்தா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஓகேவா? மிஸ் ஆகாது. அதனால் பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே, நம்ம வியூவர்ஸு புதுசாக பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி. அதோட கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் தான். ஓகேவா? அதனால் நம்பி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். ஏன்னா நானும் இதில் நிறைய இழந்திருக்கேன். அதனால் நீங்கள் நம்பலாம். ஓகேவா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். ஓகேவா? ரெண்டுமே புக்கிங் இருக்குது. பார்த்து பாருங்கள். கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எது போர்டு மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டில் எடுத்த ஏபி 09 மறந்துட்டோம். அதையுமே பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏபி 09 அப்படின்ற ஒரு நம்பருமே எடுத்தோம். அது சி போர்டில் ஒரு வேளை என்ன நம்பர் வரும்னு பார்த்துங்க. சி போர்டில் வந்துச்சுன்னா 4 அப்படின்னு வரலாம். ஓகேவா? அதுக்கு சி போர்டு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.